ஹலோ ஆல், வெல்கம் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் சாப்டர் 2 பார்த்துட்டு இருந்தோம். அதோட சம்மரியிலேருந்து டெஸ்ட் யுவர் நாலேஜ் இந்த மாதிரி கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் தனியாக ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். சம்மரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன் திஸ் சாப்டர் வி லேர்ன்ட் அபவுட் த கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ். ஓகேவா, ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். which is an important tool to appreciate and assess environment of business as it largely defines how an organization conducts its operations. Okay, we have also discussed in detail the environmental influences on business functioning and competition. Okay, என்விரான்மெண்ட் வந்துட்டு ஒரு பிஸ்னஸோட ஃபங்க்ஷன்லேயும் காம்படிஷன்லேயும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றதை பார்த்தோம். அப்புறம் எம்ப்ளாயீஸ், கஸ்டமர் டிமாண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட், மேனேஜ்மெண்ட், கிளைண்ட்டு, சப்ளையர்ஸு, ஓனர்ஸு, கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸு, டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன், சோசியல் ட்ரெண்ட்ஸு, மார்க்கெட் ட்ரெண்ட்ஸு, எக்கனாமிக் சேஞ்சஸ், இதெல்லாம் வந்துட்டு பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகேவா, மாடர்ன் பிஸ்னஸஸ் ஃபேஸ் காம்படிட்டிவ் சேலஞ்சஸ் covering condition in a market in which businesses or sellers struggle for the attention of buyers in order to attain a certain commercial goal. ஓகேவா, இதுவும் பார்த்தோம். We explored competition and competitive landscape, which is a business analysis to identify competitors either direct or indirect. ஆமாம், இதுவும் படித்தோம். The chapter also covered pestle analysis, product life cycle, experience curve, competitive analysis, value chain analysis. ஓகே, இதுக்கெல்லாம் வந்து ஹெட்டிங்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ நமக்கு எவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுதான் டெஸ்ட் யுவர் நாலேஜ். ஓகேவா, கேஎஸ்எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், நான் வந்துட்டு ஆப்ஷனே இல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்கட்டா, கீ சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ். ஓகேவா, ஓகே, கீ ஸ்ட்ராட்டஜிக் ஃபேக்டர்ஸ் தப்பு, கீ சூப்பர்வைசரி தப்பு, கீ சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ் கரெக்டு, கீ சஃபிஷியன்ட் ஃபேக்டர்ஸ் தப்பு. ஸோ 1C ஒரு 2-3 சேர்த்து செக் பண்ணிக்கலாம். 1C, competitive landscape requires the application of competitive advantage, competitive strategy, competitive, ஆக்சுவலி ஐ திங்க் காம்படிட்டிவ் இன்டெலிஜென்ஸ். இது நம்ம அந்த இடத்துல பார்த்து சிரித்தோம், என்னடா எல்லாத்துக்கும் காம்படிட்டிவ் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட் போடுறீங்க அப்படின்னு, ஞாபகம் இருக்கா? ஸோ ஐ கெஸ் 2D. ஸோ இப்போ வரைக்கும் CD வந்திருக்கு. ஓகேவா, the term pestle analysis is used to describe a framework for analyzing பெஸ்ட்டில் வந்துட்டு பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல், டெக்னாலஜிக்கல், லீகல், என்விரான்மெண்டல், இதெல்லாம் வந்துட்டு மேக்ரோவா மைக்ரோவா? போத் மேக்ரோ அண்ட் மைக்ரோவா? ஐயோ, என்ன அவங்க இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க? ஆக்சுவலாக எனக்கு தெரில, பட் இருந்தாலும் சின்ஸ் பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியோ கல்ச்சரல், டெக்னாலஜிக்கல், லீகல் அண்ட் என்விரான்மெண்டல், இது எல்லாமே மைக்ரோலையும் வரும் மேக்ரோலையும் வரும், தெரியல. ஸோ மேபி சி போட்டுக்கலாமே, டு பி இந்த சேஃபர் சைடு. ஆக்சுவலாக அது சேஃபர்லாம் இல்லை, இதுக்கும் 1/4 தான் இருக்குது ப்ராபபிலிட்டி ஆஃப் பீயிங் கரெக்டு. பட் ஸ்டில் ஓகே, ஐ டோன்ட் நோ, ஸோ ஐ கோ வித் சி. ஓகேவா, சிடிசி. ஓகேவா, அட்ராக்டிவ்னஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ் while conducting industry analysis should be seen in relative terms. கரெக்ட், இதுதான் ஆன்சர். ஓகேவா, அது அப்சல்யூட் கிடையாது, ரிலேட்டிவ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ சிடிசிஏ. ஓகேவா, ஸோ சிடி ஞாபகம் வச்சுக்கலாம், சிஏ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மைக்கேல் போர்ட்டர்ஸ் 5 காம்படிட்டிவ் கோர்ஸ்? ஆக்சுவலாக அது எனக்கு தெரியும், நான் பார்க்காமலே சொல்லிட்டா. நேச்சர் ஆஃப் ரைவல்ரி இந்த பிஸ்னஸ்ஸு, ரைவல்ரி, த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ், அடுத்து வந்துட்டு சப்ஸ்டிடியூட், அடுத்து பார்கெனிங் பவர் ஆஃப் பையர், பார்கெனிங் பவர் ஆஃப் செல்லர். இதுதான் அந்த 5. இது இருக்குது. யூனியன்ஸ்லாம் கிடையாதுங்க, பையர்ஸ் தான் வரும். ஸோ சி. ஸோ சிடி, சிஏ, இன்னொரு சி. ஓகேவா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டிடியூட் டெமோகிராஃபிக் என்விரான்மெண்ட்? நேச்சர் ஆஃப் எக்கானமி, கேபிட்டலிசம், சோர்ஸ், இது கிடையவே கிடையாது. சைஸு, காம்போசிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன், செக்ஸ் ரேஷியோ, மேபி இருக்கலாம். ஃபாரின் ட்ரேட் பாலிசி ஆஃப் கவர்மெண்ட் கன்ஃபார்ம் கிடையாது. எக்கனாமிக் பாலிசி, ஃபிஸ்கல், மானிட்ரி, இதுவும் கிடையாது. ஸோ பி. இப்போ வந்துட்டு சிடி, சிஏ, சிபி, சிடி, சிஏ, சிபி. ஓகேவா,
All are elements of macroeconomics except society, government, competitors, technology. Competitors. CD, CA, CB, CC. இன்னும் பி மட்டும்தான் கைஸ் வரல, மற்றபடி எல்லாமே சி அடிச்சிட்டோம்னா மிச்சம் எல்லாமே வந்துருச்சு. Emphasis on product design is very high. The intensity of competition is low. And the market growth rate is low. That stage of the industry life cycle. அதாவது எம்ஃபசிஸ் ஆன் மார்க்கெட், அதாவது ப்ராடக்ட் டிசைன் இஸ் வெரி ஹை. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது க்ரோத்தாக தான் இருக்கணும். அப்போ இப்போ தான் டிசைன் பண்ணுறாங்க. காம்படிஷனும் லோவாக தான் இருக்குது. ஸோ க்ரோத்துக்கு இப்படி தான் இருக்கும். மார்க்கெட் க்ரோத் ரேட் ஆனால் அதில் ஹையாக இருக்குமே. அப்போனா இப்போ தான் இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். மேபி இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜாக இருக்கும். அவங்க பியும் வந்துருச்சு கைஸ். சிடி, சிஏ எதுக்கு இங்கே எழுதிக்கிட்டு, ஆன்சர் இருக்க இடத்துல போய் எழுதிடுவோம். யாரும் ஆன்சர் பார்க்காதீங்க. சிடி, சிஏ, சிசி. ஐயோ, அதுக்கப்புறம் தான் பி வந்துச்சு. கரெக்டாக 7 கொஷின்ஸ் தானே? 8 கொஷின்ஸா? ஐயோ, இதுக்கு சி வந்துச்சு. 7th கொஷின் சி வந்துச்சு. ஸோ சிபி. சி, சி, டி, டி, ஏவா தேர்ட் ஒன்? ஓகே, ஏ, சி, பியா? சி, பி. ஓகே, ஸோ 6th-ம் 3rd-ம் தப்பு. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக். 6th தப்பு. What of the following constitute demographic environment? demographic environmentனா நம்ம என்னன்னு படித்தோம்? அதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டாக வந்துச்சு. அது வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் எப்படி இருக்காங்க, அந்த இதுதான் வரும். பி தான் வரும். 6B தானே வரும். 1 2 3 4 5 6. 6க்கு பி தான் வரும். சாரி கைஸ், நான் எழுதுகிறப்ப தப்பு பண்ணிட்டேன். சே, இது நம்ம இனிமேல் மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது, ஆக்சுவலாகவே எழுதிடணும். தேர்ட் ஒன் தப்பா? ஆமாம், தேர்ட் ஒன் தான் ஆன்சர் தெரியலன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக. ஸோ வந்துட்டு அப்போ அது மைக்ரோ தான் நாட்டுக்கு. தேர்ட் ஒன் மேக்ரோ. ஓகே, பெஸ்டல் அனாலிசிஸ்னால் மேக்ரோ என்விரான்மெண்ட். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க கைஸ். பெஸ்டல் அனாலிசிஸ் இஸ் ஃபார் மேக்ரோ என்விரான்மெண்ட். ரைட்டா? சூப்பர். அடுத்தது டெஸ்ட் யுவர் நாலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸ்குள்ளே நம்ம என்டர் ஆகிறோம். ஓகேவா? இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏபிசி கார்ப், அ மல்டிநேஷ்னல் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி, இஸ் பிளானிங் டு எக்ஸ்பேண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இன்டு அ நியூ கண்ட்ரி. ஓகேவா? ஓகே, ஒய் டூ பிஸ்னஸஸ் கோ குளோபல் அப்படின்னு பார்த்தோம்ல, அது ரிலேட்டடாக ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். The company's senior manager is evaluating the potential risks and opportunities of entering in the new market. ஓகே, இந்த பொட்டென்ஷியல் ரிஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்ம வந்து என்விரான்மெண்டல் ஸ்கேனிங்கில் பார்த்தோமா, எதில் பார்த்தோன்னு தெரில, பார்ப்போம். As part of their analysis, they decide to use the PESTLE framework to assess the external factors that could impact their decision. ஓகே, அவனே கொடுத்துட்டான் PESTLE அப்படின்னு சொல்லிட்டு. How can the PESTLE framework help ABC Corp assess the external factors affecting its decision to expand into a new country? என்னடா இப்படி கேட்குறான். சரி, அப்போ நான் என்ன பண்ணுவேன், பெஸ்டில் இஸ் அ வெரி குட் ஃப்ரேம்ஒர்க் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு 2-3 லைன் எழுதிட்டு, பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல், டெக்னாலஜிக்கல், லீகல் அண்ட் என்விரான்மெண்டல்னு ஒன்றுத்துக்கும் ஒரு 2 லைன் எழுதிட்டு, அப்புறம் ஸோ இதனால் வந்து அவங்க அந்த ஏபிசி கார்ப் அப்படின்னு அவங்க பேர் போட்டு இந்த மல்டிநேஷ்னல் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி அங்கே போகிறப்போ அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி ரிஸ்க்லாம் வந்துட்டு எவாலுவேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கொஷனில் இருக்கிறதே கொஞ்சம் ரிலேட்டடாக அப்படி எழுத வேண்டியதான். பார்த்தீங்களா, அவனும் அதே மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கான். அந்த பெஸ்டல் ஃப்ரேம்ஒர்க் கேன் ஹெல்ப் ஏபிசி ஆர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அஃபெக்டிங் கன்சிடர் த ஃபாலோயிங் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, பொலிட்டிக்கல்னு சொல்லிட்டு தீஸ் இன்க்ளூட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேட் அக்ரிமெண்ட்,
Regulatory frameworks. By analyzing these factors, ABC Corp can assess the political risk associated with entering the new market. Okay. அடுத்து economic factors. Economic factors such as GDP growth rate, inflation rate, exchange rate, economic stability can impact ABC Corp by decision. By analyzing these factors, the company can understand the economic environment of the new market and its potential impact on business operations. Okay. Social factors. Social factors such as cultural norms, demographics, and lifestyle trends can influence consumer behavior and demand for ABC Corp's products. Understanding these factors can help the company tailor its marketing strategies to the new market. Okay. Technological factors. Technological factors such as infrastructure, technological advancements, and level of technology adoption in the new market can impact ABC Corp operation. By assessing these factors, the company can determine the technological requirements for entering the new market. Okay. Legal factors such as laws, regulation related to foreign investment, intellectual property rights, and labor laws can impact ABC Corp's decision. By analyzing these factors, the company can ensure compliance with legal requirements in the new market. Okay. Environmental factors. Environmental factors such as climate change, environmental regulations, and sustainability practices can impact ABC Corp's operations and reputation. Okay, by considering these factors, the company can assess the environmental risks and opportunities in the new market. Okay. Overall, the Bristol framework can provide ABC Corp போட்டு முடிச்சிருக்கோம். Comprehensive analysis of the external factors that could impact its decision to expand into a new country, helping the company make informed and strategic decisions. Okay guys, not bad. ஆனால் இதுக்குள்ளே எழுதுகிற இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான் நான் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும். மேலே கீழே ஓரளவுக்கு ஓகேவா, அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கொண்டு வரணும். அடுத்த சினாரியோ பேஸ்ட் கொஷின் நம்பர் 2. ஓகேவா, யூ ஆர் அ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜர் ஃபார் அ டெக் கம்பெனி லான்ச்சிங் அ நியூ ஸ்மார்ட் ஃபோன் மாடல். ஓகே, the company wants to target tech-savvy consumers who value innovation and cutting-edge technology. ஓகே, ஜென்ஸி மாதிரியான ஒரு பிள்ளைங்களை வந்து இவங்க கவர் பண்ணுறாங்க. புதுசாக என்ன வருது அப்படின்னு யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைப்பாங்கல்ல. யூஸிங் த கான்செப்ட் ஆஃப் கஸ்டமர் பிஹேவியர், டெவலப் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி டு ப்ரொமோட் த நியூ ஸ்மார்ட் ஃபோன். கஸ்டமர் பிஹேவியரை வச்சு என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி போட சொல்கிறாங்க எனக்கு புரியலையே. நம்ம அங்கே என்ன படித்தோம்? கஸ்டமர் பிஹேவியர் வச்சு இது ரிலேட்டடாக எதுவும் படித்த மாதிரி கூட ஞாபகம் இல்லை எனக்கு. நான் ஏன் இப்படிலாம் இருக்கேன்னு எனக்கு தெரில. கான்செப்ட் ஆஃப் கஸ்டமர் பிஹேவியர், டெவலப் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி டு ப்ரொமோட் த நியூ ஸ்மார்ட் ஃபோன். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம் சொல்லலாம். அந்த மாதிரி புது புது ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் தான் இவங்க பண்ணணும். புரியுதா? காஸ்ட் லீடர்ஷிப்னு ஒன்று படித்தோம், ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று படித்தோம்ல. ஸோ ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் தான் வந்துட்டு இந்த மாதிரி டெக் சேவி கன்சியூமர்ஸ் ஹூ வேல்யூ இன்னோவேஷன். ஸோ நம்ம வந்துட்டு நாங்கள் டிஃப்ரெண்ட்டு, மற்றவங்கள மாதிரி இல்லை, என்கிட்ட இந்த டெக்னாலஜி புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ப்ராடக்டை டெவலப் பண்ணணும். இவங்க வந்து ப்ரைஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ப்ரைஸ் நீங்கள் என்ன போட்டாலும் வாங்குவாங்க, பட் இன்னோவேட்டிவாக இருக்கணும், புதுசாக இருக்கணும். ஐ கெஸ் அதுதான் ஆன்சர். பட் இதை எப்படி நான் ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சா, எடுத்தோடனே என்ன எழுதுவேன் அப்படின்னா, அவன் கேட்குறதுல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரிலனா, யூஸிங் த கான்செப்ட் ஆஃப் கஸ்டமர் பிஹேவியர். இப்படி கேட்டிருக்கான் அப்படின்னா, ஆஸ் த கஸ்டமர் பிஹேவியர் சஜஸ்ட், ஆஸ் அவர் கஸ்டமர்ஸ் ஆர் டெக் சேவி கன்சியூமர்ஸ், தேர் பிஹேவியர் டென்ஸ் டு வேல்யூ innovation and cutting edge technologies. So I will focus on product differentiation, which is developing a competitive advantage by improving the features or building unique features that is valued by the customers. அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 லைன் எழுதி அப்படி மானியத்தினை பொன்மானியம் தான் வருது. எனக்கு ஆன்சரே வரலை. எது என்னங்க சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ கொடுத்துருக்கான். சரி, ரைட்டு, படித்து பார்ப்போம். டு டார்கெட் டெக் சேவி
consumers for the new smartphone model. The tech company can develop a marketing strategy based on our customer behavior. Consumer behavior may be influenced by a number of things. These elements can be categorized into the following conceptual domains. ஓகே, அந்த பிஹேவியர்னு நம்ம படித்தோம் இல்லையா, அந்த பிஹேவியர்ன்ற வேர்ட் நமக்கு ட்ரிகரே ஆகலை. நம்ம இது படித்தோம், கரெக்ட். கன்சியூமர் பிஹேவியர்ன்ற டாப்பிக்கில் தான் இதெல்லாம் நம்ம படித்தோம். இதில் கூட 3 தான் சொன்னாங்க, ஆனால் 4 இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம படித்தோம். ஞாபகம் இருக்கா? ஓகே, இப்படி தான் நமக்கு மார்க்லாம் போதாட்டுக்கு. இந்த தடவை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் கைஸ். External influences. Utilize online platform and tech forums to generate buzz around the new smartphone. Partner with tech influencers and bloggers to review the product and create awareness among tech-savvy consumers. என்ன கைஸ், இவன் லிட்ரலி ஒரு இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் கம்பெனி ரன் பண்ணால் எனக்கு எப்படி ப்ராப்ளம் வரும், அதுக்கு நான் எப்படி சொல்யூஷன் தருவணும், லிட்ரலி அதே மாதிரியே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது இந்த கொஷின்ஸ்லாம். இல்லை, நைஸ், ஆக்சுவலாக நைஸ் தான். பட் இதை கிராக் பண்ணுற அளவுக்கு நம்ம இல்லைன்றது தான் ஒரு வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல, அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ப்ராப்ளம் இல்லை. இன்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் appeal to the desire of innovation and advanced features among tech-savvy consumers, highlight the unique selling points of the new smartphone such as its cutting-edge technology, performance and design. Okay. Decision making. Recognize that tech-savvy consumers are early adopters who value functionality and performance. Provide detailed specifications and comparisons with other smartphones to help them make an informed decision. ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது இந்த ஆன்சர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போஸ்ட் டெசிஷன் ப்ராசஸஸ். ஆஃபர் எக்ஸலண்ட் கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் to address any technical issues or concern. Encourage customers to provide feedback and reviews to build credibility and trust among tech-savvy consumers. Nice. Okay. By understanding the behavior of tech-savvy consumers and aligning the market strategy with their preferences, tech company can effectively promote the new smartphone and attract this demographic. Demography-ன்னு போட்டுடலாம். இதில் ட்ரீமோகிராஃபிக் அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது வேர்டு வரும். இது இப்படி முடிகிறது எனக்கு அப்ரப்டாக இருக்குது. சரி, ரைட்டு, ஓகே. வருத்தமாக இருக்குது கைஸ். இவ்வளோ படித்தோம், நம்மளால் கொஷின்ஸ்க்கு சரியான ஆன்சர் கூட இன்னும் பிளாட் பண்ண முடியல பாருங்கள். Green Thrift Incorporations, a sustainable clothing retailer, is experiencing a surge in popularity due to the growing awareness of environmental issues among consumers. Okay. The company specializes in selling second-hand clothing and upcycled garments, offering an eco-friendly alternative to traditional fast fashion. A major concern for green thrift income is the emergence of new sustainable fashion brands in the market. Okay, the entry of threat of new entrants in the market ன்னு நினைக்கிறேன். Porter's 5 Forces model வருமே. These brands focus on using organic and recycled materials, okay, as well as ethical manufacturing practices, right, which align with the values of environmentally conscious consumers. சரிடா, இதில் கொஷின் எங்கடா? இல்லை, நான் தான் ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னா? 4th கொஷின் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இட்ஸ் அ கம்பெனி தட் மேனுஃபேக்சர்ஸ் சென்ஸு. கைஸ், இதில் நான் என்ன பண்ணணும்? சரி, நீ சொன்ன வரைக்கும் எல்லாம் ஓகே. இப்போ இதில் நான் என்ன பண்ணணும்? ஒருவேளை ஏதாவது கட் ஆகிடுச்சா? கொஷின் பாதியிலே எடுத்துட்டாங்களா? சரி, இப்போ நம்ம இதில் கேட்டால் அவன் என்ன கேட்டிருப்பான்? ஹெல்ப் தெம், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். ஓகேவா? அட்வைஸ் க்ரீன் தெஃப்ட் இன்கார்பரேஷன் டு டூ, என்ன பண்ணணும், இது என்ன மாதிரியான ஒரு இது அப்படின்றத பண்ண சொல்லியிருப்பான். இதுக்கு ஆக்சுவலாக எனக்கு என்ன ஆன்சர் தோணுதுன்னா, இது த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ், கரெக்டாக? இதுதான் அதில் பிரச்சனை. இதுக்கு நம்ம என்ன படித்தோம்? பேரியர்ஸ், என்ட்ரி பேரியர்ஸ்ன்னு படித்தோம். என்னென்ன படித்தோம்? நிறையா படித்தோமே. எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேலு, அப்புறம் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டு, ஸ்விட்சிங் காஸ்ட்டு,
வேறு என்ன படித்தோம்? எக்கனாமிக்ஸ், ஸ்விட்சிங் காஸ்ட்டு, டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் பார்த்தோம். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் 4 ஞாபகம் வருது. இன்னும் கொஞ்சம் யோசிச்சா 1 2 வரும். இதுதான் ஆன்சரான்னு பார்ப்போம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வேறு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்புறம் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவோம். அவன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல, பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருக்கான். சரி, ஓகே. காம்படிஷன் ஃப்ரம் நியூ சஸ்டைனபிள் ஃபேஷன், அது வந்து அப்பாடா கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸில் தான் வருது. போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸஸ் மாடல் ஃபார் காம்படிட்டிவ் அனாலிசிஸில் வருது. These new entrants pose a threat to existing sustainable clothing retailers like நம்மால். ஓகே. By increasing competition and potentially eroding market share. ஆமாம். The emergence of these brands focusing on organic and recycled materials along with ethical manufacturing aligns with the values of environmental conscious smart competitors. ஓகே, அவன் வந்துட்டு அதோட பேரியர்ஸை பற்றி கொஷினில் கேட்கலையாட்டுக்கு. நம்ம கொஷினே நம்மளை தானே அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது வந்து எதில் வருதுன்னு கேட்டிருக்காங்க. அவங்க கரெக்டாக த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ்னு போட்டு அதை பற்றி இன்னொன்று 4 லைன் எழுதியிருக்காங்க. எனக்கு இது வரைக்கும் எழுதிடுவேன் கைஸ். இந்த ஃபஸ்ட்டு 2 லைன் சூப்பராக எழுதிடுவேன். எந்த கொஷின் கேட்டாலும் அதை வந்து கரெக்டாக வகை பிரித்து இந்த மாதிரி எழுதிடுவேன். இந்த மானியத்தேனை பொன்மானே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு லாங்குவேஜில் எனக்கு வரமாட்டேங்குது. தீஸ் நியூ என்ட்ரன்ஸ் போஸ் அ த்ரெட் டு எக்ஸிஸ்டிங் சஸ்டைனபிள் க்ளோத்திங் ரீட்டைலர்ஸ் லைக் இது எல்லாம் ஈஸி தான், கரெக்டு தான், எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இது இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷ்னல் லாங்குவேஜில் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி எனக்கு எழுத தெரியல. அதுக்காக நம்ம எல்லாத்தையும் உட்காந்து மனப்பாடமும் பண்ண முடியாது. ஏன்னா இவன் கேட்குறதே கேஸ் ஸ்டடியாக தான் கேட்குறான். நம்ம லாங்குவேஜே ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். பை இன்க்ரீஸிங் காம்படிஷன் அண்ட் பொட்டென்ஷியலி எரோடிங் மார்க்கெட் ஷேர், the emergence of these brands focusing on using organic and recycled materials along with ethical manufacturing practices aligns with the value of environmentally conscious consumers, making them strong competitors in the சஸ்டைனபிள் ஃபேஷன் மார்க்கெட். இந்த அளவு தானே நமக்கு வரமாட்டேங்குது. ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ChatGPT போய் இந்த தடவை கேட்குறோம், எனக்கு இதெல்லாம் வரல, இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு நீ சொல்லு, நீ என்ன சொல்கிறியோ நான் பண்ணுறேன்னு கேட்டு எப்படியாவது இதை கொண்டு வரோம் அந்த ஸ்கில்லெல்லாம். Reshuffle Corp is a company that manufactures and sells office furniture. They offer a range of products from desk and chairs to cabinets and shelves. Recently, the company has been facing increased competition from online retailers offering similar product at lower price. இது வந்துட்டு லோயர் ப்ரைஸ்னால் அப்போ ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் கிடையாது, காஸ்ட் லீடர்ஷிப். ஓகேவா? அனலைசிங் த கேரக்டரிஸ்டிக் இல்லை இது காஸ்ட் லீடர்ஷிப்லாம் இருந்தாலும் இது போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸஸ் மாடலில் ஏதாவது ஒன்றா இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம முழுசாக படிச்சுட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் பண்ணுற தப்பே தானோ, அரைகுறையாக படிச்சுட்டே அதிலே வந்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இனிமேல் நம்ம ஃபுல்லாக படிப்போம். Analyzing the characteristics of products in the furniture industry, discuss how Reshuffle Corp can differentiate its product to maintain a competitive edge in the market. அடப்பாவிகளா, காஸ்ட் லீடர்ஷிப் சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஷியேட் சொல்கிறாங்க. இதில் அவங்க என்ன கேட்க வராங்கன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதையும் தப்பாக தான் புரிஞ்சுக்கிறோம் கடைசியில். சரி, இப்போ நம்ம அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் விட்டுறலாம். நம்ம அதிலே கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம். இப்போ அவங்க கேட்குறது டேரக்ட் கொஷின் மாதிரி தான் கேட்குறான். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அவன் ப்ராடக்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், புது டிசைன் கொண்டு வரலாம், அந்த மாதிரி ஏதாவது யூனிக்காக கொண்டு வரலாம், டெலிவரி சிஸ்டம் கொடுக்கலாம். அதில் கூட ஒரு 4 இது சொன்னாங்களே, கன்சியூமர் ஓரியன்ட், என்விரான்மெண்ட் ஓரியன்ட், சேல்ஸ் ஓரியன்ட், மார்க்கெட்டிங் ஓரியன்ட்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதாவது வருதா? நம்ம போய் பார்த்துருவோம். To maintain competitive edge in the face of increased competition, Reshuffle Corp differentiate its products in several ways. Tangible and intangible aspects. Reshuffle Corp can focus on the tangible aspects of its products such as high quality material and innovative designs to create furniture that is both functional, aesthetic, pleasing. Additionally, they can emphasize the intangible aspects of their products such as excellent customer service and கைஸ், கண்டிப்பாக இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் நான் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். நம்ம வந்து ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு படித்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க கைஸ். ப்ராடக்ட் மே பி டேஞ்சிபிள் ஆர் இன்டேஞ்சிபிள், every product has a price, every product has a features that satisfies customers,
ப்ராடக்ட் தான் வந்து பிவோட்டல் ஃபார் பிஸ்னஸ்ன்னு படித்தோம். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டா, இது எங்கே படிக்காத மாதிரி இருக்குது. ஷுட் பி அவேர் ஆஃப் த லைஃப் சைக்கிள் ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் பிளானிங். இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது கைஸ். கண்டிப்பாக இந்த கேள்விக்கு இந்த பதிலெலாம் நான் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன் எக்ஸாம் ஹால் போயிருந்தேன்னா. ஆனால் எந்த வார்த்தையிலேருந்து இவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் எடுத்துக்கிருக்காங்க? அடா பாவிகளா, எப்படி ஒளிச்சு வச்சிருக்கான் பாருங்க கைஸ். கொஷினை எவ்வளோ சின்சியராக படிக்க வேண்டியது இருக்குது பாருங்கள். நான் ஜென்ரலாக அனலைசிங் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இந்த ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரியை தான் இங்கே ஹைலைட் பண்ணியிருப்பேனே தவிர கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸுங்கிறத நான் ஹைலைட்டே பண்ணியிருக்க மாட்டேன், அதை கவனித்து கூட இருந்திருக்க மாட்டேன். டிஸ்கஸ் ஹவு ரீஷஃபிள் கார்ப் கேன் டிஃப்ரென்ஷியேட் இட் ப்ராடக்ட்ஸ் டு மெயின்டைன் அ காம்படிட்டிவ் எட்ஜ். அப்போ அவன் வந்து 2 கொஷினை ஒன்றா கலந்து கொடுத்துருக்கான். ஒன்று ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன், இன்னொன்று கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இது ரெண்டுமே படிச்சிருந்தா தான் இந்த கொஷினுக்கு நம்மளால் ஆன்சர் எழுத முடியும். எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறான். ஆனால் உண்மையாலுமே ஐசிஐக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். இது ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப கஷ்டமாக இருந்தாலும் வாட் லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அ ப்ரொஃபஷ்னல் ஸ்டூடெண்ட்டுன்னு பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்குது. இது வந்து சேலஞ்ச் பிடிக்கிற யாருக்காக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டு போயிடாமல் சேலஞ்சிங்காக இருக்குன்னு பாசிட்டிவாக எடுத்துக்கிற எல்லாருக்குமே இது வந்துட்டு நல்லா தான் இருக்கும். அண்ட் ஐ லைக் இட். நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க ஸ்கில்லே போதும்னு சொல்கிற மாதிரியான கோர்ஸை விட இந்த மாதிரி ஸ்கில்லெல்லாம் என்னடா ஸ்கில்லு டெவலப் பண்ணுறா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கோர்ஸ் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஐ லவ் சிஏ. ரியா சர்மா ஓன்ஸ் அ கன்ஃபெக்ஷனரினா ஸ்வீட் அண்ட் சாக்லேட்ஸ் கன்சிடர்ட் கலெக்டிவ்லி. ஓ, ஸ்வீட்டையும் சாக்லேட்டையும் சேர்த்து சொல்லணும்னா கன்ஃபெக்ஷனரின்னு சொல்லணுமா? ஓகே. கன்ஃபெக்ஷனரி பிஸ்னஸ் இன் ஜெய்ப்பூர் ஸ்பெஷலைசிங் இன் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் அண்ட் கேண்டீஸ். ஓகே, நல்ல வேலை எக்ஸாம் இல்லை இது மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் கண்டே பிடிச்சிருக்க முடியாது. சாக்லேட்ஸ் அண்ட் கேண்டீஸ்ன்னு கொடுக்கவும் ஓகே, இது ரிலேட்டடாக ஏதோ பேக்கரி வச்சுருக்காங்களாட்டுக்கு அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். despite holding a substantial market share in the central region. See guys, இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வெக்காபுலரி மட்டும் இல்லை. இன்கேஸ் யாருக்காவது இதோட மீனிங் தெரிலனா இது ஒரு கம்பல்சரி கொஷினில் ஃபஸ்ட் கொஷினாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மைண்ட் ஆஃப் ஆகிடும். எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நமக்கு கொஷினோட ஃபஸ்ட் லைனே பிடிக்கலையே இதை வச்சு ஒரு 5 நிமிஷம் ஓட்டுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாம் the level of knowledge that is expected by the ICAI. ஓகே, இதுலையாவது பரவாயில்ல, 2வது லைனே கொடுத்துருக்கான். ஒரு சில இதெல்லாம் கேஸ் ஸ்டடி மாதிரி இருக்கும், 2 பேஜ் கேஸ் ஸ்டடி இருக்கும். அதில் எங்கேயாவது 2வது பக்கத்தில் முக்கால்வாசி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக படிக்கிறப்ப ஐயோ நமக்கு அதுக்கே மீனிங் புரியலையேன்ற மாதிரியே படித்தா நம்ம கான்ஃபிடென்ஸ் எவ்வளோ அடி வாங்கும். Riya Sharma owns a confectionery business in Jaipur specializing in homemade chocolate and candies. Despite holding a substantial market share in the central region, her business has experienced declining sales after these products over the last few years. Concerned about the market dynamics, Riya consults a management expert for guidance. The consultant recommends a comprehensive understanding of the competitive landscape. வாத்தலை காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் இந்த மாதிரி ஓப்பனாக ஃப்ரீயாக ஏதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்படியே எழுதி வச்சுட்டு வந்துடுவேன். எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸையும் கேட்டான். டு பி ஃபாலோட் பை ரியா சர்மா டு அண்டர்ஸ்டாண்ட் த காம்படிட்டிவ். சூப்பராக எழுதுவேன் நான். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, அதாவது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5. ஸ்டெப் 1 வந்து ஐடென்டிஃபை த காம்படிட்டர்ஸ். ஸ்டெப் 2 வந்து அண்டர்ஸ்டாண்ட் த காம்படிட்டர்ஸ். ஸ்டெப் 3 வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்து. ஸ்டெப் 4 வந்து அவங்களோட வீக்னஸ்ஸு. இது எல்லாமே புட் டுகெதர் ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை இது பண்ணோம். இதுதான் வந்துட்டு ஒரு காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஸ்டெப்பு. இதை நம்ம நல்லா படித்தோம். இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்தால் தான் எக்ஸாம் ஹாலில் கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கும்.
சொன்னேன்னா ஸ்டெப் டு அண்டர்ஸ்டாண்ட் த காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். ஐடென்டிஃபை த காம்படிட்டர். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் வந்துட்டு ஐடென்டிஃபை த காம்படிட்டர் இந்த ஃபர்ம்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஹாவ் ஆக்சுவல் டேட்டா அபவுட் தேர் ரெஸ்பெக்டிவ் மார்க்கெட் ஷேர். நம்ம இந்த பாயிண்ட்லாம் நம்ம படித்தோம், பட் சொல்கிறப்ப எனக்கு ஞாபகம் வரலை. உள்ளே எழுதுகிறப்ப இதெல்லாம் வரணும். அண்டர்ஸ்டாண்ட் த காம்படிட்டர். ஒன்ஸ் த காம்படிட்டர்ஸ் ஹாவ் பீன் ஐடென்டிஃபைட், த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கேன் யூஸ் மார்க்கெட் ரிசர்ச் ரிப்போர்ட், internal newspaper, social media, industry reports and various other sources to understand the products and services offered by them in different markets. Okay. Determine the strength of the competitors. What is the strength of the competitors? What do they do well? Do they offer great products? Do they utilize marketing in a way that comparatively reach out to more consumers? Why do customers give them their business? இதுவும் சொன்னேன். அதாவது இதெல்லாம் ஞாபகம் இருந்திருக்குமான்னு தெரில, பட் இந்த ஸ்ட்ரென்த்து பார்க்கணுன்றது மட்டும் சொன்னேன். டிட்டர்மைன் த வீக்னஸஸ் ஆஃப் த காம்படிட்டர்ஸ். இதுதான் அந்த கன்சியூமர் ரிப்போர்ட்ஸு ரிவ்யூஸ்லலாம் போய் பார்க்க சொன்னாங்க. அப்போது ஆஃப்டர் ஆல் கன்சியூமர்ஸ் ஆர் ஆஃபன் வில்லிங் டு கிவ் தேர் ஒப்பீனியன் எஸ்பெஷலி வென் த ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் எய்தர் கிரேட் ஆர் வெரி புவர். ரொம்ப நல்லா இருந்தாலோ இல்லை ரொம்ப புவராக இருந்தாலோ கன்சியூமர்ஸ் வந்துட்டு அவங்களோட ரிவ்யூ சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பாயிண்ட் அங்கே படிக்கிறப்ப நான் படித்த மாதிரியே இல்லை. இது நம்ம படித்தோமா? இது வந்துட்டு காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்பில் போய் பார்ப்போமா? ஐயோ, ஸ்ட்ரென்த்ஸில் வந்துட்டு அந்த மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட்டே இல்லை. அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தாலோ இல்லை ரொம்ப நல்லா இல்லாமல் இருந்தாலோ அவங்க வந்துட்டு கொடுப்பாங்க, ரிவ்யூ கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரென்த்தில் இல்லை. வீக்னஸில் இருக்கா? வீக்னஸ்லேயும் இல்லை. ஸோ இது வந்துட்டு ஆன்சருக்காக அவங்களே வந்து அதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்த. ஓகே, டிட்டர்மைன் த ஸ்ட்ரென்த்ஸு வீக்னஸில் வருது. கன்சியூமர்ஸ் ஆர் வில்லிங் டு கிவ் their ஒப்பீனியன்ஸ் எஸ்பெஷலி when the products or services are either great or very poor. ஓகே, இது அவங்களே ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து put all of the information together. At this stage the strategist should put together all information about competitors and draw inference about what they are not offering and what the firm can do to fill in the gaps. The strategist can also know the areas which need to be strengthened by the firm. ஓகே, இதெல்லாம் படித்தோம். The company went through the following. இது 6th ஆன்சர், சாரி. ஓகே, இந்த கொஷின் ஓரளவுக்கு நான் மார்க் எடுத்திருப்பேன். அதுலேயுமே உள்ளே எவ்வளோ எழுதியிருப்பேன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். A company has recently launched a new product in the market. Okay. Initially it faced slow sales growth, limited markets, high prices. Initially வா. However, over time the demand for the product expanded rapidly. இதெல்லாம் ஓகே. Identify the stages of product life cycle company went through. ஓகே, இந்த கம்பெனி எது போயிருக்கு? இது வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு சொன்னது. ஓவர் டைமில் வந்துட்டு த டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட் எக்ஸ்பேண்டட் ரேப்பிட்லி, ப்ரைஸ் ஃபெல்லு, காம்படிஷன் இன்க்ரீஸ்ட். இது க்ரோத்து. அவ்வளோதான். இன்ட்ரடக்ஷனும் க்ரோத் மட்டும்தான் போயிருக்கு, இன்னும் மெச்சூரிட்டிலாம் வரல. ஸோ இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் எப்படின்னா என்ன அப்படின்றத எழுதி இந்த கம்பெனி இதுதான் போயிருக்கு அப்படின்ற மாதிரி எழுதுனா மார்க் கிடச்சிரும்னு நினைக்கிறேன்.
The company went through the following stages of the product life cycle. Okay, introduction, growth கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன், பட் உள்ளே எழுதுறத கரெக்டாக எழுதியிருக்கணும். Initially the company faced ஏன் இது மட்டும் திக்கி வருது. Initially the company faced slow sales growth. Okay, limited markets and high prices, which are characteristics of the introduction stage. During this stage, competition is almost negligible and customer have limited knowledge about the product. Okay, over time the demand for the product expanded rapidly, prices fell and competition increased. These are typical features of the growth stage in the PLC. Okay, in this stage the product gains market acceptance and customers become more aware of the product's benefit and show interest in purchasing it. Super. ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ண அளவுக்கு தான் இருக்குது. இது நம்ம எழுதியிருக்கலாம் எக்ஸாம் ஹாலில் வந்திருந்தா. அடுத்தது 7th கொஷின். ராஜீவ் ஆர்யா என்ன பண்ணுறாரு? ஓன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் கம்பெனி ஸ்பெஷலைசிங் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் டொமஸ்டிக் வேக்யூம் கிளீனர்ஸ். ஓகே, the market is competitive with 4 other manufacturers offering similar products and achieving comparable sales volumes. இது வந்து rivalry இந்த Porter's 5 forces மாடலில் நேச்சர் ஆஃப் ரைவல்ரி இருக்கும்ல, அதுன்னு நினைக்கிறேன். அடிஷ்னலி தீஸ் பார்த்தீங்களா அந்த வேர்ட் கூட வருது. These rival firms hold several patents related to the vacuum cleaner technology. Okay, the supplier base for raw materials is extensively, okay, with multiple suppliers available. Okay, identify and explain the significant forces of from 5% relevant to the. ஓகே, இதில் வந்து ஒன்று மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ரைவல்ரியை தாண்டி இன்னும் ஏதோ சில பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக படிப்போம். ஓகே, டொமஸ்டிக் வேக்யூம் கிளீனர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மார்க்கெட் இஸ் காம்படிட்டிவ். ஓகேவா, இது வந்துட்டு ரைவல்ரி அமாங் த எக்ஸிஸ்டிங் காம்படிட்டர்ஸ், இது ஷுவராக தெரியும். ஓகேவா, அண்ட் அச்சீவிங் கம்பேரபிள் சேல்ஸ் வால்யூம்ஸ், இது ஏதாவது ஒரு இதுவா தெரில. சரி, அடிஷ்னலின்றான். அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு இங்கே தான் செகண்ட் பாயிண்ட் வரான். தீஸ் ரைவல் ஃபர்ம்ஸ் ஹவ் செவரல் பேட்டன்ட்ஸ் ரிலேட்டட் டு த வேக்யூம் கிளீனர் டெக்னாலஜி. ஓகே, இவங்க வந்துட்டு அந்த டெக்னாலஜிக்கு பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம காப்பி பண்ண முடியாது. ஸோ மேபி காஸ்ட் இது ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்குமோ. ஆனால் ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸஸில் எங்கேயுமே வராதே. அவங்க அதெல்லாம் கேட்குறாங்க. போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸஸில் இதுவும் அப்போ நேச்சர் ஆஃப் ரைவல்ரியில் தானே வரணும். இல்லை அந்த பையர்ஸ் பேட்டர்னேஜ், அதுதான் இது ரைவல்ரி. இது வச்சு வேறு என்ன கொண்டு வர முடியும்? த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு வராது. பார்கெனிங் பவரும் இதுக்கு வராது. பையர் செல்லர் யாருமே சம்மந்தப்படல. வேறு என்ன இருக்குது? சப்ஸ்டியூட்டும் வராது. சரி, ஓகே, அப்போ வந்து இது வரைக்கும் ரைவல்னே வச்சுக்கலாமே. இந்த சப்ளையர் பேஸ் ஆஃப் இது இங்கே தான் சப்ளையர் வராங்க. அப்போ பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர்னு நினைக்கிறேன். பேஸ் ஃபார் ரா மெட்டீரியல்ஸ் இஸ் எக்ஸ்டென்சிவ் வித் மல்டிபிள் சப்ளையர்ஸ் அவைலபிள். அப்போ வந்து பார்கெனிங் பவர் ஆஃப் பையர்ஸ்ன்னு நினைக்கிறேன் இது. ஓகேவா, ஸோ சப்ளையர் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா பையர்ஸ் தான் கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க. ஸோ பையர்ஸ்க்கு தான் அந்த பார்கெனிங் பவர் இருக்கும். ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் தான் இது. அப்போனா அந்த ரைவல்ரியும் பார்கெனிங் பவர் ஆஃப் பையர்ஸ்னு நினைக்கிறேன். பார்ப்போம். The competitive rivalry will be a significant force in case of company of Raju as well as the rivals in similar season manufacturing similar products. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு அவன் ரைவல்ரின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கான். இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் எனி சிங்கிள் மேனுஃபேக்சரர் இன் த மார்க்கெட். லார்ஜ் நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வில் மேக் இட் டிஃபிகல்ட் ஃபார் நியூ என்ட்ரன்ஸ் டு பிரேக் த large number of patents will make it difficult for new entrants to break into the market. ஓகே, இது வந்துட்டு அவன் ஆல்ரெடி இருக்கான் அப்படின்றதுனால நான் நியூ என்ட்ரன்ஸை பற்றி யோசிக்கவே இல்லை. பட் அதையும் அவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, ஃபர்தர் as there are large number of small suppliers that power that suppliers can exert will also be low. இது நான் யோசித்தேன். பட் நான் இதை அப்படியே ஆப்போசிட்டாக யோசித்தேன். சப்ளையர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால பார்கெனிங் பவர் ஆஃப் பையர்ஸ் வில் பி ஹைன்னு யோசித்தேன். பட் ஆக்சுவலாக அது தப்பு. பிகாஸ் சப்ளையர்ஸுன்றவங்க நமக்கு மேலே நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் தரவங்க, நம்ம தான் கம்பெனி. பையர்ஸ் அப்படிங்கிறவங்க நம்மக்கிட்ட இருந்து பொருள் வாங்குறவங்க. இவன் அதிகமாக இருந்தால் இவனுக்கு எப்படி பார்கெனிங் பவர் வரும்? மென்டல் மாதிரி யோசிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ சப்ளையர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பார்கெனிங் பவர் ஹையாக இருக்காது அப்படின்னு வேணால் சொல்லலாம். அவங்களோட பார்கெனிங் பவர் லோவாக இருக்கும்னு தான் சொல்லணும். இது பார்த்தோன்னே தான் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே, தெர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு சப்ஸ்டிடியூட்ஸ். பார்த்தீங்களா, அவனே சொல்லிட்டான். அண்ட் பார்கெனிங் பவர் ஆஃப் customers in the information given scenario. However, a domestic vacuum cleaner will directly compete with other options such as housemaids. Availability of housemaids at low cost can significantly reduce the sales of products. Further, as the products are similar, customers can easily shift from one company to another. This will only enhance competitive rivalry. கைஸ், இவன் பாருங்கள் கைஸ், இவன் கேட்காததெல்லாம் கூட ஆன்சர் பண்ணி வச்சுருக்கான். இதுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷனே இல்லைன்னு சொல்லி எழுதி சப்ஸ்டிடியூட்டுக்கு வந்துட்டு டொமஸ்டிக் வேக்கமுக்கு வீட்டுக்கு வேலைக்காரங்க வைக்கிறது தான் வந்துட்டு இது என்ன சொல்கிறது சப்ஸ்டிடியூட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது டிஸ்டர்ப் ஆகுன்ற அளவுக்கு எழுதியிருக்கான். இவ்வளோலாம் யோசிக்கணுமா? ஒரு சில நேரம் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் எழுதுகிறான். நீங்கள் ஏன் கதையாக எழுதுறீங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அவன் ஆன்சர் கீயை பார்த்தா. ஒரு சில நேரம் இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இதெல்லாம் எனக்கு நான் இப்படிலாம் எழுதுனேன்னா எதுக்கு அதிக பிரசங்கித்தனம் பண்ணுறேன்ற மாதிரி தான் தோணும் எனக்கு. பட் ஒரு சில நேரம் அவன் ஆன்சர் கீழே இப்படிலாம் எதிர்பார்க்குறான். சரி, ஓகே. Suresh Singhania is the owner of an agri-based private company in Sangrur. Agri-based private company, okay. பஞ்சாபில் இருக்காட்டுக்கு. His unit is producing pure ketchups and sauces, okay. While its products have significant market share in the northern part of the country, the sales are on decline in last couple of years. Okay, he seeks help of the management expert who advise him further. First, understand the competitive landscape. Explain the steps to be followed by Suresh Singhania to understand the... இதான் ஆல்ரெடி சொல்லிட்டேனேடா, அதே ஆன்சர் தான் திருப்பி எழுதணும். ஏன்னா பேர் மட்டும் சுரேஷ் சிங்கானியான்னு போட்டு பஞ்சாப்னு போட்டு ஏதாவது 2 வார்த்தையை மாற்ற வேண்டியதான். இந்த 5th கொஷனில் என்ன சொன்னமோ அதே தான் அப்படியே வரும். காப்பி பேஸ்ட் சொன்னேன்னா இதுலேயும் அது கொடுத்துருக்கானா, இங்கே பாருங்கள், இதுலேயும் அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஆஸ் இஃப் ஏதோ அது புக்கில் இருக்க மாதிரி. சரி, ஓகே. Eco Carry Bags Limited, a recyclable plastic bag manufacturing and trading company, has seen a potential in the ever-growing awareness around hazards of plastics and positive outlook of the society towards recycling and reusing of plastics. Okay. ஒரே ஒரு செகண்ட் guys. சாரி கைஸ், இப்போ நம்ம கொஷின் நம்பர் 9ல் இருக்கோம். எக்கோ கேரி பேக்ஸ் லிமிடெட் ரீசைக்கிள் பிளாஸ்டிக் பேக்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடிங் கம்பெனி has seen a potential in the ever plastic and the positive reusing practice. A major concern for Eco Carry Bags Limited are paper bags and old cloth bags. Even though they are costlier than recyclable plastic, they are being welcomed positively by the consumers. Identify and explain that the competition from paper bags and old cloth bags fall which இது வந்துட்டு என்ன கேட்டால் நான் சப்ஸ்டியூட்ஸ்ன்னு சொல்லுவேன்னா இல்லை ரைவல்ரின்னு இதுன்னு சொல்லுவேன்னா. ஸோ வந்துட்டு இப்போது பிளாஸ்டிக் பேகு கிளாத் பேகு எல்லாம் ஒரே இண்டஸ்ட்ரியாக இருந்தால் இது ரைவல்ரி, வேறு வேறு இண்டஸ்ட்ரியாக இருந்தால் சப்ஸ்டிடியூட்ஸ்ன்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு பிளாஸ்டிக் பேக்லேயே கம்பெனி ஏ, பிளாஸ்டிக் பேக்லேயே கம்பெனி பி அப்படி இருந்தால் தான் அது ரைவல்ரி. ஸோ இது பேக்கே வேறு டைப்புங்கிறப்ப இதை வேறு இண்டஸ்ட்ரின்னு தான் நான் கன்சிடர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே தான் நான் இதை கொண்டு வருவேன். Eco Carry Bags Limited faces competition from paper bags and old cloth bags and falls under threats of substitutes forces categories. ஓகேவா, நைஸில் நான் நல்லா படிச்சிருக்கேன்ல. Paper and cloth bags are substitute of recyclable plastic bags as they perform the same function as plastic bags.
Substitute products are latent source of competition in an industry. Latent meaning பார்த்தேன் மறுபடியும் மறந்துடுச்சு. Hey, existing but not yet developed or manifest. Hidden or concealed. Hidden or concealed. Substitute product latent source of competition in an industry. டார்மெண்ட்டுன்னு படித்தோம். டாமினேட்டிங்காக இருக்காமல் டார்மெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுருந்தேன். இன் மெனி கேசஸ் தே பிகம் அ மேஜர் கான்ஸ்டிடியூண்ட் ஆஃப் காம்படிஷன். Substitute products offering a price advantage and or performance improvement to the consumer can drastically alter the competitive character of an industry. ஓகே, இதை நான் கரெக்டாக வந்துட்டு ப்ளாட் பண்ணிட்டேன் இந்த இடம் தானே. பட் இதெல்லாம் நம்ம எழுத கற்றுக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ. அடுத்து, பேபி டர்ட்டில் இஸ் அ சில்ட்ரன்ஸ் கிளாத்திங் பிராண்ட் தட் ஹாஸ் பீன் கிரியேட்டட் அ நியூ ஏஜ் டிமாண்ட் ஃபார் வாஷபிள் டயப்பர்ஸ். ஓ, நல்லா இருக்கே, வாஷபிள் டயப்பர்ஸா? The major benefit for the brand has been that not many companies have shown interest in the product, thinking it is not viable. However, customers, majorly working mothers, are loving their product. Nice. The core material needed for production is also used in many other waterproofing products in various industries. Okay, raw materials வந்துட்டு வேறு இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. Baby Turtle sources this material from a renowned supplier at comparatively low prices. Okay, renowned na known. Okay. Which of the 5 forces of the competitive pressure would Baby Turtle experience due to above setup, and what are the major factors that create such pressure for a product? Do you think Baby Turtle has an advantage in some way of fight of this pressure? என்னங்க இப்படிலாம் கேட்குறான் இவன்? ஆக்சுவலாக இது எந்த 5 ஃபோர்ஸில் எந்த ஃபோர்ஸ்ன்றதே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. We'll see. Baby Turtle is a children's clothing brand that has been created a new age demand for washable diapers. இது என்ன மாதிரியான ஒரு இது? எனக்கு தெரிஞ்சு சப்ளையர்ன்ற வேர்டு மட்டும்தான் அவன் யூஸ் பண்ணியிருக்கான். அதை தாண்டி மற்ற கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படின்னு சொல்கிறான். கைஸ், நம்ம வந்துட்டு அந்த 5 ஃபோர்ஸஸையும் எழுதி வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம இது வேறு நான் ஏதாவது வேறு லாங்குவேஜில் எழுதுறேன்னு நினச்சிக்குது. ரைவல்ரி, bargaining power of buyers, bargaining power of suppliers, threat of new entrants, இன்னொன்று என்ன, சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? இப்போது இது 5ல் இது வருமா வராதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்து அது இது பண்ணால் போதும். ஓகேவா? பேபி டர்ட்டில் இஸ் அ சில்ட்ரன் க்ளோத்திங் பிராண்ட் நியூ இது வரைக்கும் எதுவும் இல்லை. The major benefit for the brand has been that not many companies have shown interest in the product. So, nature of rivalry இல்லை. ஓகேவா? Thinking it is not viable. However, customers, majorly working mothers, are loving their product. ஓகே, இது பாசிட்டிவாக இருக்குது. பட் இது எந்த இடத்துலையும் ஃபிட் ஆகலை. The core material needed for production is also used in many other waterproofing products in various industries. ஸோ இங்கே bargaining power of buyer அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆக்சுவலாக. அப்போ சப்ளையர் வந்துட்டு நமக்கு மட்டும் சப்ளை பண்ணல, அவன் இன்னும் நிறைய பேருக்கு சப்ளை பண்ணுறான். ஓகே, அதனால் ஸோ நமக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே. ஸோ அதனால் வந்துட்டு பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர் கம்மியாக தான் இருக்கும் சொல்லப்போனால். ஆமாம், நிறைய பையர்ஸ் இருக்காங்க. ஆனால் பையர்ஸ் நிறையா இருந்தால் அவனோட பார்கெனிங் பவர் ஏன் இதாக இருக்கும்? ஸோ அது இது எதுவுமே இல்லை. ஓகேவா? மேஜர்லி ஒர்க்கிங் மதர்ஸ் கோர் மெட்டீரியல் பேபி டர்ட்டில் சோர்சஸ் திஸ் மெட்டீரியல் ஃப்ரம் அ ரினவுட் சப்ளையர் அட் அ கம்பேரிட்டிவ்லி லோ ப்ரைஸஸ். அப்போ சப்ளையர் பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? நம்ம தான் லோ ப்ரைஸ்க்கு வாங்குகிறோம். விச் ஆஃப் த 5 ஃபோர்ஸஸ் ஆஃப் த கம்பெனி வாட் ஆர் த மேஜர் ஃபேக்டர்ஸ் தட் கிரியேட்
such pressure for the product. இதில் எதுவுமே எனக்கு ப்ரெஷராக இருக்க மாதிரியே தெரியலையே, எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு. அப்போனா த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டல, பட் இந்த பிஸ்னஸ் நல்லா போகுது. அப்போ ஒரு பிஸ்னஸ் நல்லா போகுதுன்னா ஆப்வியஸாக புதுசாக ஒரு சில பேர் இங்கே உள்ளே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை சுற்றி தான் இந்த ஆன்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? Do you think baby turtle has an advantage in some way to fight off this pressure? என்ன அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக அட்வான்டேஜ் இருக்கும். என்ன அட்வான்டேஜ்? அவங்க தான் ஆல்ரெடி லோ ப்ரைஸில் வாங்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ வந்துட்டு காஸ்ட் அட்வான்டேஜ் இருக்கும். லைக் மேபி எக்கானாமிஸ் ஆஃப் ஸ்கேல்னு வச்சுக்கலாம், இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வச்சு என்ன சொல்கிறாங்கன்னு நினைக்கலாம். பட் இது நான் இப்படி கெஸ்ஸிங்லாம் பண்ணக்கூடாது. இது எக்ஸாமாலாக இருந்தால் நான் என்ன எழுதியிருப்பேன் அப்படின்னா, த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரியை பற்றி கொஞ்சம் எழுதியிருப்பேன். சின்ஸ் பிஸ்னஸ் நல்லா இருக்கிறதுனால அவங்க வருவாங்க, இந்த காம்படிட்டிவ் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு நான் எழுதியிருப்பேன். செகண்ட் கொஷனுக்கு வந்து நம்மக்கிட்ட ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸாக இதுதான் அதுக்கான ஆன்சர். பட் அதை எப்படி எழுதியிருப்பேன்னு தெரில. கம்பேரிட்டிவ்லி லோ ப்ரைஸஸ்க்கு நமக்கு கிடைக்கிது. பட் அதை எந்த கான்செப்டோடு ரிலேட் பண்ணி எழுதியிருப்பேன்னு யோசிச்சுட்ருக்கேன். இதுக்குள்ளே எதுலேயுமே வராதுன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் கம்பேரிட்டிவ்லி லோ ப்ரைஸில் கிடைக்கிறது எதுக்குள்ளேயுமே வராது. மேபி எக்ஸ்பீரியன்ஸ் கர்வாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அவங்களாம் இனிமேல் தான் வரப்போகிறாங்க, நம்ம இப்போ ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு பர் யூனிட் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் சி. கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். 10 கொஷினும் முடிஞ்சிருச்சு. திருப்பி இங்கே வர தேவையில்ல. அடுத்து டெஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் தான் இருக்குது, அதுக்கு வந்தால் போதும். பேபி டர்ட்டில் வுட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர்ஸா? என்ன மேன் சொல்கிற? அதுதான் நிறைய பேருக்கு விற்கிறானே அவன். ஓகே, as a competitive pressure for their washable diaper product. This is because the core material for production is sourced from a single supplier who is renowned and in a position to create pressure in terms of prices. ஏன்? ஆனால் அங்கே ஒருத்தன் தான் இருக்கான் அப்படின்லாம் எதுவுமே சொன்ன மாதிரி தெரில. என்னடா இது? சரி, அதை நம்ம அப்புறம் வருவோம். Further, other factors that lead to such pressure are their products are crucial to the buyer and substitutes or the material required for not available. இந்த பாயிண்ட் நம்ம யோசிக்கவே இல்லை பார்த்தீங்களா? பையருக்கு வந்து இது குரூஷியல், அப்புறம் சப்ஸ்டிடியூட்ஸ் வந்து இருக்காது. ஆக்சுவலாக சப்ஸ்டிடியூட்ஸ் இருக்காதுன்றது யோசித்தேன், பட் யோசித்து ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டை இக்னோர் பண்ணிடலான்னு நினச்சேனே தவிர அந்த பாயிண்ட்டை ஆன்சரில் எழுதணும்னு நான் நினைக்கல. ஸோ குட். அதான் போர்ட்டஸ் 5 ஃபோர்ஸஸ்னாலே அது எல்லாத்துக்கு ரிலேட்டடாகவும் இருக்கோ இல்லையோ அதை எழுதிடணும் மாட்டுக்கு. லாஸ்ட் கொஷின்லேயும் அப்படி தான் பண்ணாங்க, இல்லைன்றதை எழுதுனாங்க. ஸோ இங்கேயும் சப்ஸ்டியூட்ஸ் இல்லைன்றதை எழுதணும், அது குரூஷியல் டு த பையர்னு எழுதணும். பாருங்கள் கைஸ், அவன் அங்கேயே 2 பாயிண்ட்டை கொண்டு வந்துட்டான். அவன் 5 ஏதாவது ஒரு வகையில் அந்த ஆன்சருக்குள்ளே ஃபிட் இன் பண்ண தான் பார்க்குறான். ஸோ நம்மளும் எக்ஸாம் இல்லை அந்த மாதிரி பண்ணிடலாம். சப்ளையர்ஸ் கேன் மேனிப்புலேட் ஸ்விட்சிங் காஸ்ட் ஆஸ் த பிராண்ட் இஸ் இன் இன்செப்ஷன் ஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் மார்ஜின்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். என்ன சொல்ல வரான்? Suppliers can manipulate switching cost as the brand is in inception stage and making margins are important. புரியலையே. An advantage that Baby Turtle has is even though the material acquired has no substitutes, but it used to make many other products and thus there are many other suppliers who can provide that material. It might affect operations in short term but will help to fight off the pressure created by existing supplier. என்னடி இது? அந்த மீம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒன்றுமே புரியல எனக்கு. நம்ம வந்துட்டு டைமே வேஸ்ட் பண்ண வேணாம். என்னது இது? ஒரு கொஷின் வந்து ஒரு பேஜ்குள்ளே தான் வருமா? எனக்கு அப்போ ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்துக்கிறேன் நான் மொத்தமாக. ஓகேவா? ஓகே, காப்பி அண்ட் டெலீட் கொடுத்துக்கலாம். ChatGPT போகிறோம், பேஸ்ட் கொடுக்குறோம், லோ பேஸ்ட் கொடுக்குறோம், இதுக்கான கொஷின் எடுக்கிறோம். அப்போ தான் அதுக்கு கான்டெக்ஸ்ட் புரியும்.
இல்லைனாலும் ஏதாவது பேசும், பட் ஸ்டில் நம்ம ஏன் அதை குழப்பத்தில் விட்டுக்கிட்டு. ஆக்சுவலாக இதில் நம்ம என்ன நினச்சோம், இது வேறு அழைச்சிட்டு போயிட்டோம், திருப்பி வரவே மாட்டோன்ற நம்பிக்கையில். அண்டு கொடுத்தா வருமா? வருது. சூப்பர் கைஸ். ஆனால் இதில் நான் எதுவுமே எழுதலையாட்டுக்கே. சரி, ரைட்டு. அப்போ இது வேண்டாம். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, எனக்கே மறந்து போச்சு. ஹே சாட் ஜிபிடி, ஹலோ. என்ன நினச்சேன், கொஷின் பார்த்துட்டு இது பார்க்கக்கூடாது, கொஷின் பார்க்கணும். செட்டப் அண்ட் வாட் மேஜர் ஏன் இவ்வளோலாம் யோசிக்குது? Your thinking is logical, but in Porter's 5 forces, you must identify the force that is acting right now. அப்படிங்களா? Based on the facts given in the case, not a possible future force. Okay, sounds logical. Here is the breakdown. Why not threat of new entrants? Your thought. The business is doing well, so other companies may enter in the future. That is possible, but the case never says competitors are planning to enter or that entry barriers are low. The question asks, which force would Baby Turtle experience due to the above setup? The above setup is one renowned supplier, core materials comes only from that supplier, suppliers can influence prices. ஓகே, ஒன் ரினவுடுன்ற வார்த்தையை நான் விட்டுட்டு வெறும் ரினவுடை மட்டும்தான் பிடிச்சிக்கிட்டேன். கரெக்டாக? ஸோ அந்த ஒன் ரினவுட் அப்படிங்கிற இடத்த நம்ம வந்து நோட் பண்ணணும். ஃப்ரம் ஏர் ரினவுடுன்னு இருக்குது. அந்த ஒன்னை கூட அவன் தனியாக கொடுக்கல கைஸ், ஏர் ரினவுடு சப்ளையர்னு தான் இருக்குது. எனக்கு ரினவுடுக்கே மீனிங் தெரியாமல் நான் போய் டிஃபைனில் கேட்டேன். அது வந்துட்டு நோன் அப்படின்ற மாதிரி சொல்லுச்சு. பட் ரொம்ப ரினவுட் சப்ளையர் கம்பேர் லோ ப்ரைஸ். இந்த இடத்துல நான் லோ ப்ரைஸஸை மட்டுமே பார்த்துக்கிட்டு அந்த ஒரே ஒரு சப்ளையர் தான் இருக்கான்றதை என் மைண்டுக்குள்ளேயே கொண்டு போகல. கண்ணு முன்னாடியே இருந்தாலும் முக்கியமான பாயிண்ட்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஓகே, பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர்ஸ். ஓகே, ஒய் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ்? அது எனக்கே தெரியும். இது போர்ட்டர்ஸ் 5 forces கொஸ்டினில் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் வரும்? The production increases over time, the cost per unit falls because the company becomes more efficient. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ். ஆமாம், பட் த கேஸ் டசன்ட் மென்ஷன் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன், ஏர்னிங் எஃபெக்ட்ஸ், எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இது எல்லாமே சொல்லலை. ஓகே, லாஜிக்கல் தான். வாட் இஸ் த அட்வான்டேஜ் பேபி டெஸ்ல? சென்டென்ஸ் இஸ் ட்ரிக்கி. Materials is also used in many other waterproof products. You may think only one supplier exists. Actually, the answer says currently Baby Turtle buy from one renowned supplier, but the material itself is not exclusive. Since many industries use the same material, many other suppliers also produce it. So Baby Turtle can switch suppliers in the future, even if it causes short term problem. ஆனால் அதில் வந்துட்டு அந்த ப்ரைஸ் அட்வான்டேஜ்லாம் வருமா வராதுன்னு தெரியாதுல்ல. Maybe. Simple version. Supplier has power today because Baby Turtle depends on one supplier, but Baby Turtle has an escape route because other suppliers of the same material exist. அது எப்படி ரெண்டும் ஒரே நேரத்தில் கரெக்டாக இருக்க முடியும்? Don't think about the future, but everything wasn't wrong. It was just focused on what might happen later, whereas I see until the currently affecting the company. சரி, இதெல்லாம் ஓகே. Now
Sure. Let's explain only ICA's answer step by step. Why is it bargaining power of suppliers? Most important problem, only one renowned supplier, because அங்கே ஒன்லி ஒன்ற வார்த்தையே இல்லை, ஃப்ரம் a renowned supplierன்னு தான் சொல்கிறாங்க. அது எப்படி ஒன்லி ஒன் ஆகும்? புரியவே இல்லை. I am a boy அப்படின்னா நான் மட்டும்தான் ஒரே ஒரு பையன் இருக்குதான் அப்படின்னு அர்த்தமா? How is it possible? சரி, ரைட்டு. Because there is only one supplier being used. The material is essential. நான் தான் ஒழுங்காக படிக்காமல் இப்படிலாம் உளறிட்டு இருக்கேன்னா ஏதாவது இருக்கா அந்த மாதிரி? ஒரே ஒரு சப்ளையர் தான் அப்படின்ற மாதிரி. பேபி டர்ட்டில் இஸ் அ சைல்டு க்ளோத்திங் பிராண்ட். திங் இஸ் நாட் வயபிள் இந்த ப்ராடக்ட் த கோர் மெட்டீரியல் ஆல்சோ யூஸ் இன் மெனி அதர் சோஷியல் மெட்டீரியல் ரொம்ப ரெனோட் சப்ளையர் கம்ப்ளீட் ஷோ த ஃபைவ். என்னங்க இவன் மட்டும்தான் இருக்கான்லாம் அங்கே சொல்லவே இல்லைங்க. அந்த அப்படிங்கிற ஒரு லெட்டரை வச்சு நான் இவ்வளோ யோசிக்கணுமா அப்போது? அண்ட் அதுவும் இம்ப்ளிசிட்டாக கூட அது மாதிரி சொல்லாதே. இப்போ நான் வந்துட்டு ஐ எம் பையிங் ஃப்ரம் அ பையர், சரி ஐ எம் பையிங் ஃப்ரம் அ சப்ளையர் அப்படின்னா நான் ஒரு சப்ளையர்கிட்டருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தமே தவிர ஒரு சப்ளையர் தான் இருக்கான் அவன்கிட்டருந்து வாங்கியிருக்கேன்னு எப்படி வரும்? சரி, நம்ம இது ChatGPT நம்ம வந்து ஆர்கியூ பண்ணலாம். ஒய்எஸ் இட் பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர்ஸ் பேபி டோல் பை மோஸ்ட் suppliers knows baby turtle depends on supply increase prices, change supply terms, create pressure. This is exactly what bargaining power of supplier means. Why are two factors mentioned? Supplier product crucial, no substitute. This okay, this acceptable. Baby turtle cannot manufacture it diapers since there are no alternative material. But to continue, therefore supplier become powerful. Switching cost is high. Baby turtle is a new company. Okay, inception stage. If it is suddenly changes suppliers, it may need to test the new material, production may get delayed, product quality may change, profits may reduce. Okay, switching cost is high. Okay, இதெல்லாம் ஆனால் நான் யோசிக்கவே இல்லை, பட் திஸ் இஸ் கரெக்ட் ஆக்சுவலி. ஸோ சேஞ்சிங் சப்ளையர்ஸ் இஸ் காஸ்ட்லி அண்ட் ரிஸ்கி. திஸ் அகெயின் இன்க்ரீசஸ் த சப்ளையர்ஸ் பார்கெனிங் பவர். புரிகிறது. இந்த பாயிண்ட் கொஞ்சம் வேலிடாக தான் இருக்குது. வாட் இஸ் பேபி டர்ட்டில்ஸ் அட்வான்டேஜ்? ஆல்தோ பேபி டர்ட்டில்ஸ் கரண்ட்லி பையிங் ஃப்ரம் ஒன் சப்ளையர், ஆல் நான் யூனிக். சரி, ஓகே. ஸ்விட்சிங் காஸ்ட் இருந்தாலும் தெர் ஆர் மல்டிபிள் சப்ளையர்ஸ் அப்படின்றது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்ல வரானா? The case says this material is also used in many other waterproofing products. Okay, that means many other companies also manufacture or supply this material. Okay, understood. Baby turtle can search for other suppliers. Correct. So short term la kashtam, maybe long term la it's not a problem. Okay. இப்போ நம்ம ஆர்கியூ அதுக்கு புரியும். ரொம்ப போட்டு அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க வேணாம். The answer is based on an implied assumption. என்ன இம்ப்ளைடு அசம்ஷன்? நீங்களாம் ஒன்று மனசில் நினச்சிக்குவீங்க, அதை நான் வந்து நானாக புரிஞ்சுக்கணுமா? இது என்னது இது? ICI combines three facts. The material is core essential for production. The material has no substitute. Baby turtle is dependent on one renowned supplier for its supply. எனக்கு அந்த பாயிண்ட்டே என்னால் ஒத்துக்க முடியல. தேர்ட் பாயிண்ட்டே என்னால் ஒத்துக்கவே முடியல. ஏன் ஒரு சப்ளையர் தான் இருக்காங்கன்னு கொஷினில் எங்கேயுமே சொல்லலையே. From these, ICI infers that baby turtle is dependent on that supplier, giving the supplier bargaining power. என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. இது கோர் எசென்ஷியல் ஃபார் ப்ரொடக்ஷன், அது ஓகே, அது வந்துட்டு வேலிட். மெட்டீரியல் ஹேஸ் நோ சப்ஸ்டிடியூட், சரி ஓகே, அது வந்துட்டு ஓகே தான். அந்த ரா மெட்டீரியலுக்கு சப்ஸ்டிடியூட் இல்லைன்னு சொல்கிறதும் ஓகே தான். பட் தேர்ட் திங் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இப்போது ஒரு மெட்டீரியல் வந்துட்டு கோர் ஃபார் ப்ரொடக்ஷன் அப்படின்னா அதுக்காக அது வந்துட்டு சப்ளையர்ஸோட பார்கெனிங் பவர் அதிகமாக்கிடுமா? அதான் அங்கே நிறைய பேர் இருக்காங்கன்னா அது ஆன்சர்லேயே இன்னொரு பார்ட்டில் இருக்குது. இவன் இல்லைனா இன்னும் நிறைய பேர் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது பார்ட் ஆஃப் த கொஷின்லேயே இருக்குது. ஆனால் இவன் இல்லைனா நான் வேறு யார்ட்டே வாங்கிக்குவேன். அது எப்படியும் அவனுக்கு பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணும். சரி, ஃப்ரம் திஸ் ICI infers that baby turtle is dependent on that supplier,
giving the supplier bargaining power. Then why does the answer later say there are many other suppliers? இதுதான் என்னோட கேள்வியும். வா ChatGPT, நீ என்னமாடா? This is the confusing part. The case also says the materials is also used in many other waterproofing products. I say enter the, since many industries use this material, other suppliers of the same material are likely to exist. So the logic becomes present depends on one supplier has bargaining power. Future, long run, baby turtle may switch to other suppliers because the material is widely used. Suppliers power can be reduced. என்னவோ போங்கடா, நீங்கள் ஒரு ஆன்சர் சொல்லுவீங்க, அதை நாங்கள் எழுதுனா எங்களுக்கு மார்க்கு அதானே. வாஸ் த கொஷின் பர்ஃபெக்ட்லி வேர்டட்? நோ. பாரு, ChatGPTயே சொல்லுது நோ அப்படின்னு சொல்லிடுச்சு. This is one of those IC answers where an assumption is made that is not explicitly stated. Many students notice this inconsistency. For exam, it is safest to follow ICA's interpretation. சரி, ரைட்டு, எக்ஸாமில் வந்தால் இப்படி எழுதணும், அவ்வளோதான். The company currently depends on one supplier, so supplier power exists. சரி, ஓகே. தேங்க்யூ ChatGPT. 10th கொஷின் முடிஞ்சிருச்சா? அடுத்து வந்துட்டு எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் அண்ட் ஹைலைட் இட்ஸ் ரெலவன்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். அதான் இப்போ பார்த்தோமே, கான்செப்ட் என்னென்னா, ஓவர் த டைம் வந்துட்டு நம்ம க்ரோ ஆகும், லேர்ன் பண்ணுவோம், ஆஸ் வி க்ரோ வி லேர்ன் ஆஸ் வி க்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும், அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ரெலவன்ஸ் என்ன, ஆக்சுவலாக அதுவும் எனக்கு மறந்துருச்சு. பட் அதை ரீகால் பண்ண எனக்கு ஞாபகம் வந்துடும், கவலைப்படாதீங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இது எல்லாத்தையும் நம்ம மைண்டில் நிற்கிற அளவுக்கு படிச்சுக்கலாம். அடுத்து PLC நல்லா ஞாபகம் இருக்குது. இன்ட்ரடக்ஷன், க்ரோத்து, மெச்சூரிட்டி, டிக்ளைனு, ஒவ்வொரு இதை பற்றியும் குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுதணும் அப்படின்னா. அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் இன் போர்ட்ஃபோலியோ டயக்னோசிஸ், இதுவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம ஒரு மல்டி ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா எதை எப்படி பண்ணுன்றது. இப்போ க்ரோத்தில் இருக்குது அப்படின்னா அதில் அமௌண்ட் போட்டு அதிலேருந்து எடுக்கணும். இப்போ மெச்சூரிட்டியில் இருக்குது அப்படின்னா நம்ம அதில் வந்துட்டு அதிலேருந்து கேஷ் எடுத்து மற்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு டிக்ளைனிங்கில் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு டைவர்ஸ் பண்ணலாமா, இல்லை ரிட்டாலியேட் பண்ணிடலாமா, ரிட்ரென்ச்மெண்ட் பண்ணிடலாமா, இல்லை வந்துட்டு மெர்ஜர்ஸ் அக்விசிஷன்லாம் நடக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் அப்படியே நம்ம வந்து கலந்து போட்டு எழுத வேண்டியதான். அடுத்து போர்ட்டர்ஸ் 5 forces மாடல் as to how businesses can deal with the competition. இது வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், rivalry among the existing businesses-ல வரும்னு நினைக்கிறேன். ஸோ 3 கொஷனுக்கும் ஆன்சர் யோசிச்சுட்டேன், அதை அப்படியே பார்த்துட்டு we'll wind up for today. இது வந்துட்டு இந்த வரைபடம்லாம் வளைஞ்சிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் இஸ் சிமிலர் டு லேர்னிங் கர்வ். ஓகே, ஒரே வேலையை திருப்பி செய்கிறதுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வளருது. ஓகே, இம்ப்ளிகேஷன் லோயர் காஸ்ட். ஓகே, ரிசல்ட்ஸ் ஃப்ரம் வெரைட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் லேர்னிங் எஃபெக்ட்ஸு, எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலு, ப்ராடக்ட் ரீடிசைன் அண்ட் டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட். இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக படிக்கணும் கைஸ். நம்ம இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணியிருக்கோம், இதை மைண்டில் நிறுத்துகிற அளவுக்கு நம்ம படிக்கணும். The concept of experience curve is relevant for a number of areas in strategic management. For instance, experience curve is considered a barrier for new firms contemplating entry in. ஓகே, இதெல்லாம் படித்தா வந்துடும். நமக்கு புரியாதது, நம்ம யோசிக்க முடியாததெல்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் அந்த உள்ளே எழுத வேண்டிய பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ரீகால் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம்னா போதும். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இஸ் an important concept in strategic choice and S-shaped curve. இந்த S-shaped curve நான் மறந்துட்டேன், அதை எழுதி இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்ட்ரடக்ஷன். ஓகே, நான் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் தான் சொன்னேன்னா. ஓகே, இன்ட்ரடக்ஷன் தான். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு நான் படித்தேன், பட் மைண்ட்லேயே இல்லை. காம்படிஷன் நெக்லிஜிபிளாக இருக்கும், ப்ரைஸஸ் வந்து ஹையாக இருக்கும், மார்க்கெட் வந்து லிமிட்டடாக இருக்கும். ஓகேவா, இது 3த்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கைஸ். இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜில் காம்படிஷன் கம்மியாக இருக்கும், ப்ரைஸஸ் வந்து ஹையாக இருக்கும், மார்க்கெட்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். செகண்ட் ஸ்டேஜில் வந்துட்டு டிமாண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும், ப்ரைஸ் கம்மியாகும், காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும், மார்க்கெட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகும். தேர்ட் ஸ்டேஜில் மெச்சூரிட்டி ஸ்டேஜ், டஃப்பாக இருக்கும், காம்படிஷன் டஃப்பாக இருக்கும், மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகிடும், ப்ராஃபிட் வந்து கம்மியாகிடும் காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால. ஃபோர்த் ஸ்டேஜில் வந்துட்டு சேல்ஸு ப்ராஃபிட் எல்லாமே கம்மியாகிடும். ஓகேவா, வேறு ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்போ போர்ட்ஃபோலியோ பற்றி சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல இருக்கப்பையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத சொல்கிறாங்க. பர்டிகுலர் அட்டென்ஷன் இஸ் டு பேட் அந்த பிஸ்னஸ். ஏன்னா டிக்ளைனிங் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு பர்டிகுலராக அட்டென்ஷன் கொடுக்கணுங்கிறாங்க. அது தேவையான ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்பேன்ஷனில் ஃபார் இன்ஸ்டன்ஸ் எக்ஸ்பேன்ஷன் மே பி a feasible alternative for business in the introductory or growth stage. ஓகேவா,
இன்ட்ரடக்ஷன் ஆர் க்ரோத்தில் இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். மெச்சூர் பிஸ்னஸ் வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் கேஷாக யூஸ் பண்ணிக்கலாம், இது நான் சொன்னேன். காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு நம்ம வந்து ஹார்வெஸ்டிங் ஒரு ரிட்ரென்ச்மெண்ட் மேபி அடாப்ட் டிக்ளைனிங் பிஸ்னஸ் சொன்னேன். கரெக்டாக இது வந்து பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ திஸ் இஸ் அ குட் திங். நம்ம கரெக்டாக அதை யோசிச்சிருக்கோம். To gain a deep understanding of a company's industry and competitive environment, managers do not need to gather all the information they can find and waste a lot of time designing it. Okay. The task is much more focused, powerful while used to. ஓகே, இந்த 5 பாயிண்ட்டையும் அப்படியே எழுதியிருக்காங்க, அவ்வளோதானே. ஆனால் நான் இது வந்துட்டு ஃபஸ்ட் ஒன் மட்டுன்ற மாதிரி நினச்சேன், சின்ஸ் அங்கே காம்படிஷன் அப்படின்ற மாதிரி இருக்கவும். பட் ஐ ஃபர்காட் தட் த ஹோல் திங் இஸ் ஆல் அபவுட் காம்படிட்டிவ் ப்ரெஷர். ஸோ ஆப்வியஸாக இது எல்லாத்தையும் தான் எழுதியிருக்கணும். சாரி, நான் அப்படி நினச்சிட்டேன். ஸோ யா, நவ் ஃபைன். இந்த 5 பாயிண்ட்டும் கரெக்ட் தான். ஓகே guys, that's all for today. இப்போ வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் சாப்டர் 2 கரெக்டாக நம்ம வந்து அதை முடிச்சிருக்கோம். எக்ஸ்டர்னல் சூப்பர் guys. நாளைக்கு நான் உங்களை வந்து மறுபடியும் என்னோட மைண்ட் வாய்ஸோட மீண்டும் சந்திக்கிறேன். until then, spread positivity, take care, bye bye. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.